Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து S22 Ultraவோட ஃபஸ்ட்டு 2 days யூசேஜோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நான் S22 Ultraவில் மைக்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே இன்பில்ட் மைக்கு அண்ட் இதில் இருக்கிற கேமராஸ் வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ண போகிறேன். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இன்ட்ரெஸ்டிங். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான 6.8 inch டிஸ்பிளே அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. சாம்சங்கோட பெஸ்ட் டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம். 120 ஹெர்ட்ஸ்லேருந்து 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு LTPO டிஸ்பிளே இது. ஸோ உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்ரி சேவ் பண்ணணும். பட் நான் பேட்ரியை கடைசியாக பேசுகிறேன். And it is a variable refresh rate display, best display that I have ever seen in any smartphone. So even Apple ke vandu Samsung தான் டிஸ்பிளே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபோனுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின். இந்த வீடியோ வந்து நான் அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி லைட்டிங் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ரொம்ப பிரைட்னஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் இந்த டிஸ்பிளேயில் இந்த 2 நாளில் பிரைட்னஸில் இஷ்யூன்னு ஃபேஸ் பண்ணதே கிடையாது. பிரைட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். இதில் வந்து Snapdragon 8 Gen 1 கொடுத்துருக்காங்க. நாட் ஜஸ்ட் இன் யூஎஸ், இந்தியாவிலே வந்து நம்மளுக்கு 8 Gen 1 தான் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆண்ட்ராய்டில் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தட் யூ கேன் கெட் வந்து இப்போதைக்கு Samsung S22 Ultra தான். ஸோ ஆப்பிள் அது வேறு லெவல். பட் நம்ம ஆண்ட்ராய்டுக்கு இதுதான் இப்போதைக்கு கிங்கு. இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் டைரக்டரியல் வியூவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பேக்கில் இருக்கிற கேமராலையும் பார்க்குறீங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்டுட்ருக்கு. அண்ட் S Pen பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லேட்டன்சி வந்து வேறு லெவலில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் 2.8 millisecond லேட்டன்சி தான் இதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த Note 20 Ultraவில் வந்து 9 millisecond டிலே இருந்துச்சு. நான் இப்போது கரண்ட்டாக இந்த ஃபோனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து Note 9ல் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 45 millisecond லேட்டன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை விட வந்து இது எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு பேப்பரில் எழுதுகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ S Pen எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வெர்சடைல் கேமரா. ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இப்படி ஒரு வெர்சடைல் கேமரா நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஈவன் ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா வந்து இது ரொம்ப க்ளோசஸ்ட்டும் போகும். ஐஃபோன் அளவுக்கு க்ளோசஸ்ட் இல்லை, பட் அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப மேக்ரோ க்ளோசஸ்ட் எடுக்க முடியும் இதனால். அண்ட் லாங்கஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வேறு லெவல்னால் சொல்லணும். ஸோ 100x ஜூம் வந்து வேறு லெவலில் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ளோசஸ்ட்லேருந்து லாங்கஸ்ட் வரைக்கும் போகும் இந்த கேமராவில் இருக்க லென்சஸ் வந்து. ஸோ இது ஒரு வெர்சடைல் கேமரா. அதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இது வந்து அல்ட்ரா வைட். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். க்ளோஸ் டு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நேராக நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பார்ப்பீங்களோ அந்த அளவு கிடைக்காது, பட் க்ளோஸ் டு தட் ஓரளவு கிடைக்கும், டீசெண்டாக கிடைக்கும். அண்ட் இது வந்து மெயின் லென்ஸு, நார்மல் 1x. இது வந்து 3x அண்ட் அப்படியே போனீங்கன்னா 10x. அந்த பில்டிங்கில் தெரிகிற அந்த நம்பரு, தென் அந்த ட்ரீ பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. அண்ட் 10xக்கு அப்புறம் அப்படியே போனீங்கன்னா 30x. 30xல் அவ்வளோ ஜூம் போகலாம் நீங்கள். அண்ட் 100x பார்த்தீங்கன்னா 30xக்கு மேலே 100x பாருங்கள் எந்த அளவு ஜூம் போகுதுன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வைட் லென்ஸில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பேட்ரி பற்றி பேசலாம். பேட்ரி லைஃப் வந்து ரொம்பவே வந்து கவலைக்கிடமான நிலைமையில் தான் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு கூட வரல.
இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் அவ்வளோதான் என்னால் இந்த பேட்டரியை புஷ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு மேலே நான் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு 6 ஹவர்ஸ் 6.5 ஹவர்ஸ் மேலே எனக்கு இந்த பேட்ரி நான் கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணுறது சொல்ல. ஸோ பேட்ரி டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்னு வருது. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் என்னால் வந்து இதை ஒரு 6 ஹவர்ஸ் 6.5 ஹவர்ஸ் தான் புஷ் பண்ண முடியுது. ஆவரேஜாக எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு பேட்டரி லைஃப். மேபி இவங்க இதை சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் ஒன்று கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இது ஒரு பவர்ஃபுல்லான மொபைல், பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, பவர்ஃபுல்லான சிப்பு உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு இவ்வளோ பவர் ஆகலாம். நான் வந்து என்னோடய டெஸ்டிங் இல்லை, நான் என்னோடய 2 days யூசேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் 2K டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், குவாட் ஹெச்டியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 120 Hz தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிரைட்னஸும் வந்து நான் நார்மலாக எனக்கு தேவைப்படுறது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெருசாக வந்து பேட்ரி சேவ் பண்ணுறதுக்குன்னு எதையும் குறைக்கல. அண்ட் எப்போயுமே வந்து 5Gயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒய்ஃபை ஆனில் தான் இருக்குது. ஸோ என்னோடய மேபி பேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கூட இருக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ தான் வருது. ஹீட்டிங் இஷ்யூஸ் பற்றி பேசலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து ஓரளவு இருக்குது, ரொம்பலாம் இல்லை. அண்ட் நான் வந்து கேம்ஸ்லாம் இந்த 2 daysல ஒன்றும் பெருசாக விளையாடல. நான் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு ஓரளவு பின்னாடி வந்து கேமராவை சுற்றி லைட்டாக ஹீட்டு ஃபீல் ஆச்சு. ஹீட் இல்லை, வார்மாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மேனேஜபிள் டெம்பரேச்சர் தான். ஸோ ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் பெருசாக இல்லை. பட் லைட்டாக வார்மாக ஆகுது கேமரா யூஸ் பண்ணும்போதே. மேபி நீங்கள் கேம்லாம் விளையாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 2 daysல நான் யூஸ் பண்ண இந்த டைமில், இந்த ஷார்ட் பீரியடில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதுதான். ஸோ இதுதான் என்னோடய குயிக் இம்ப்ரெஷன்னு சொல்லலாம், இல்லை குயிக் ரிவ்யூன்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ரிவ்யூ. மேபி நான் இன்னொரு 1 month கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபோன்னு சொல்லிட்டு போடுறேன். மேபி அதுக்குள்ளே எனக்கு ஒரு குயிக் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்துடும், இந்த மந்தோட பேட்ச் அப்டேட்ஸும் வந்துடும். ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்ரி இம்ப்ரூவ் ஆகுதா பேட்ரி லைஃப்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இன்னும் நம்ம ஊரில் ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு, இந்தியாவில், யூஎஸில் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபோன் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப், பை.